ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னோடய வீட்டுக்காரர் தாங்க சமைக்கிறாரு. ஏன்னா எனக்கு பயங்கரமான ஒரு முடியாத நிலைமைங்க, ஸ்டொமக் பெயின், அந்த 3 நாட்களின் வலிகள். அப்புறம் அவர் தாங்க சமைச்சார். ஒரு பெண்ணுக்கு உண்மையான பாசம் தன்னுடைய அப்பா அம்மா அவங்ககிட்ட இருந்து 100% கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு அன்பு தரக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா நம்மளுடைய கணவர் தாங்க. சமைச்சிட்ருக்குறாங்க. எண்ணெய் ஊற்றி வரமிளகா போட்டு, பட்டை போட்டு, பிரிஞ்சி இலை போட்டுங்க, ரோஸ் முக்கு, அன்னாச்சி முக்கு, கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் ஜோராக வணக்கிட்டுருக்காங்க. நல்லா வணங்கி வரணுங்க. எண்ணெயில் வெங்காயம் இந்த தாளிப்பு பொருளெல்லாம் வணங்கில அவ்வளோ ஒரு வாசனைங்க. தக்காளி பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்காங்க, அதையும் போட்டு வணக்கி கொடுத்துடலாம். எல்லாரும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுங்க. சில நேரங்களில் சுறுசுறுப்பாக வேலை செய்வோம், சில நேரங்களில் துவண்டு போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எல்லா நேரமும் நம்ம மனநிலை ஒரே மாதிரி இருப்பதில்லைங்க. நான்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வரமிளகாலாம் வணங்குற வரைக்கும் எனக்கு பொறுமையே எனக்கு இருக்காதுங்க. தடாக் புடான்னு போட்டு சமைச்சிருவோம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் அப்படி கிடையாதுங்க. பொறுமையாக நிதானமாக சமைப்பாருங்க. அவர் சமையலில் மட்டும் பொறுமைசாலி கிடையாதுங்க, ரியல் லைஃப்லேயுமே ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாருங்க. அதுக்கப்புறமா தக்காளி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் பச்சை பட்டாணி போட்டாச்சுங்க. மீல் மேக்கர் சுடுதண்ணியில் வேக வச்சு நல்லா அலசி எடுத்துடணுங்க. 2-3 கழுவிட்டோம்னா தான் அதுலேருந்து ஏதோ ஒரு கச்சை மாதிரி இது இல்லாமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலாங்க, பிரியாணி மசாலா சேர்த்திங்க. அதுக்கப்புறமா உப்புங்க. அவ்வளோதாங்க, ஈஸிங்க. இதுக்கப்புறமா நம்ம என்ன அரிசி போட்டு அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா பிரியாணி வேறு லெவலில் ரெடி ஆயிருங்க. வெஜிடபிள் பிரியாணி, பட்டாணி சாதம். ஒரு டைமு நான் வேலைக்கு போயிட்டேங்க. நான் சமைக்காமையே வேலைக்கு போயிட்டேன். அந்த அப்போ இவர் வந்து தக்காளியே போட மறந்து இந்த மாதிரி ஒரு சமையலை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வேலை செய்கிற இடத்துல கொடுத்தாருங்க. அந்த அன்றைக்கி எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் அதில் தக்காளியே போடலிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியுங்க. மறதி நம் தேசிய வியாதி. ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. நான் கொஞ்சம் உளறி கொட்டி கிளறி மூடிடுவேன், உளறுவாயி. அளவு தண்ணி 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சுங்க. அரிசியை குண்டால கழுவுனா என்ன, தட்டத்தில் கழுவுனா என்னங்க. நல்லா அரிசியை முதல்லையே ஊற வச்சு கழுவி ட்ரை பண்ணி வச்சுருக்காருங்க. அப்போ தான் சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும். பொல சாப்பாடு பூவாட்ட வருன்னு அவரோட ட்ரிப்ஸுங்க இதெல்லாம். உண்மையாலுமே சாப்பாடை கடைசியாக கிளறி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பூவாட்டவும் இருந்துச்சுங்க. நல்லா வெந்தும் இருந்ததுங்க, சூடாகவும் சுவையாகவும் அருமையாகவும் இருந்ததுங்க. பச்சை பட்டாணி, மீல் மேக்கர், அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு தயிர் பச்சடியும் கூட ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்